Risheki Ramanto Roshe. Thank you Jesus. இந்த 4வது நாள் உபவாசத்திலே கலந்து கொண்டு இன்னும் வர இருக்கிற 6 நாட்களை சேர்ந்து உபவாசம் செய்ய போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Lord, strengthen them. Help them to fast and pray. Help them to take this challenge and help them to pray, Lord. Help us, Lord, not to listen to the flesh. Reba se kadina mando roshe. Rabdini kazuvelesh. Rakadana shiklia. Prada safa roto shede lahi dena mahantoshe. El mazika mando rosh. Mesakati rishegele. கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவியுங்கள். உலகம் தெய்வம் என்றால், உங்கள் மாம்சம் உங்களுக்கு தெய்வம் என்றால் உலகத்தை சேவியுங்கள். We cannot serve two masters. We can serve either the living God or this worldly things. Mana hine ko parash. Re safile mahandoros. Mefratu shakta le adesh. Re safahilesh. We are called for greater things. The Spirit Revelation Embassy is called to do greater things for the Lord. The people who have joined this ministry, you're called to do greater things for the Lord. You are not an ordinary people. நீங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருக்காய் அசாத்தியமான காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். The Lord is equipping us. The Lord is preparing us. The Lord is molding us for greater things. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை வணைந்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பெரிய காரியங்களுக்காக. The people, those who are in the spirit, can understand these things. Rasaban the Risade Ebshaban the Lisho Reko Parishe. The Lord is preparing certain people for the end times. கடைசி காலங்களுக்காக, நம் வாழ்கிற இந்த கடைசி காலங்களுக்காக கர்த்தர் சிலரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ரெஹந்தினே மாசே. Masakatara mashe. Masefelish. Pray, pray. Brothers and sisters, pray. Do not be weary. நாம் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்க கிருபையை கேட்போம். நாம் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்க கிருபையை கேட்போம். Lord, do not remove thy Holy Spirit from me. என்னை விட்டு உடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரும். மேலே ரமாசி காதோஷ் எல் புரோட்டோ ஷாக்டா ரேபசே மானுட்டா சாகா பாராஷ் ராதா சேகே பாரிஷலே எப்ரி ஷகு பரினாஸ் மான்டு சே லா டு சே ஃப்ரட்டாஷ் Rebasi kabasi adash. Dear people of God, the Lord loves you so much. தேவச்சனமே, கர்த்தர் நேசிக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். When you seek the face of the Lord will deliver you. The Lord will not forsake you. கர்த்தர் உங்களை அவர் அசட்டை செய்ய மாட்டார், உங்களை தள்ளிவிட மாட்டார். தேவச்சனமே, மாசேட்டே டே ரே பாட்டோஷ். The Lord will not forsake you. The Lord will not forsake you. Sister Fibin Prince, the Lord will not forsake you. கர்த்தர் உங்களை அசட்டை செய்ய போவதில்லை. மாசோட்டோபோ ராஹாதே ஷேகேயா. The Lord loves His people. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியமாய் இருக்கிறார்.
அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. Lord, touch your people. Lord, touch your people. உம்முடைய ஜனத்தை தொடுவீராக. Lord, I say, pray as your servant. I plead for your people. Forgive them, Lord. உம்முடைய ஜனத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களை மன்னிப்பீராக. குறைகளை மன்னியும். உதாசீனமான காரியங்களை மன்னியும். நிர்விசாரமான காரியத்தை மன்னியும். கர்த்தருடைய காரியத்தை நிர்விசாரமாயிருந்ததை மன்னியும். துணிகரமான பாவத்திற்கு மன்னியும். அக்கிரமத்திற்கு மன்னியும். எங்கள் மீறுதல்களை மன்னியும். Lord, who can stand before you without blameless? Who can come before your presence? It is by your grace. It is by your grace we are saved, O God. We come before your presence because your love is greater than anything, Lord. Father, thank you for seeing us through the Lord Jesus. பிதாவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. எங்களுடைய மீறுதல்கள் பெரியது. எங்களுடைய அக்கிரமங்கள் பெரியது. எங்களுடைய பாவங்கள் பெரியது. எங்களை மன்னியும். எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல், எங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாமல் இருக்கிறீரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு நீக்கி போட்டீரே. தகப்பனே, தகப்பனே, உமக்கு நன்றி. Abba Father, we thank you. Abba Father, we praise you. Abba Father, we exalt your name. As the deer panteth for the water, so our soul thirsteth for you, Lord. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்தை போல என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது. ரபாசி பாசி கேலேஷே மாசோ டோபோ ரோஷ் ரீசோ லே பிரகில் மஹமந்துஷே கேலேயாஷ் ரீகோ பெ ரீடாஷே ராதிஷே கே பா ரவசே லாஹி து ரபாபாசியாந்தோஷ் எலி சஃபாந்தலி ஷகேரா. நான் உம்மையே நோக்கி இருக்கிறேன் அப்பா. நான் உம்மையே நோக்கி இருக்கிறேன். நான் உம்மையே நோக்கி இருக்கிறேன். என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா. நான் மனிதனை நம்பினது, நான் சூழ்நிலையை நம்பினது, என்னுடைய பலத்தை நம்பினது, என்னுடைய பராக்கிரமத்தை நம்பினது. என்னை மன்னியும். Where can I go from your presence? உம்முடைய பிரசனத்தை விட்டு நான் எங்கே போவேன்? 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரசனத்தில் இருக்கிறது ஒரு நாள் மேலானது. மா ரபா சியாந்தோ ரோஷே. நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். எங்கள் பேச்சிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் நீதியை விளங்க எதிர்பார்க்கிறீர். உத்தம இருதயத்தை தாரும். கள்ளம் கபடற்ற இருதயத்தை தாரும். நீங்கள் குழந்தைகளைப் போல மனம் திரும்பி வாழாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னீரே அப்பா. ஒரு குழந்தையை போல எங்கள் இருதயம் கள்ள கபடற்றதை போல மாசற்றதும் உமக்கு முன்பாக உத்தமமாக இருக்க உதவி செய்யுங்க. மா சாதா ரபாஷே எம்னா சீகபாதோரோஷ் மா சேரே கேலேஷ். Take your time to pray. Ask the Lord to fill with the Holy Spirit. கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். I need the Holy Spirit. I need the mighty move of the Holy Spirit. கணுக்கால் அளவில்லை அப்பா, முழங்கால் அளவில்லை, இடுப்பளவில்லை, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை மீது ஊற்றுங்க.
Lord, I need to be filled with the Holy Spirit more than ever. Lord, I need to carry your presence. The church needs your power, Lord. The சபை உம்முடைய வல்லமையை கொண்டிருக்க வேண்டுமே. Lord, we need your power. We need the Holy Spirit. We need, Lord. We don't need anything, Lord. We need the Holy Spirit. எனக்கு வேற ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றுங்க. நிரம்பி வலியத்தக்கதாக, என் பாத்திரம் நிரம்பி வலியத்தக்கதாக ஊற்றுவீராக. Fill my cup. Let the cup overflow. என் பாத்திரம் நிரம்பி வலியட்டும். என் பாத்திரம் நிரம்பி வலியட்டும். I need only the Holy Spirit, Lord. என்னை விட்டு எடுத்து போடாதிரும். உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடாதிரும். என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் என் மீறுதல்களையும் மன்னித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மீது அளவில்லாமல் ஊற்றும். This should be our prayer. இதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். This should be our ultimate goal. We need to be connected with the Lord. We should be filled with the Holy Spirit so that the enemy cannot withstand the power of the Holy Spirit, so that the enemy cannot taunt you, so that the enemy cannot afflict you, so that the enemy cannot defeat you. பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Here I am. Here I am, Lord. சொல்லுங்க ஆண்டவரே. சபையாகிய நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறதெல்லாம், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். Say this prayer. Here I am, Lord. Here I am. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அன்றைக்கு சிறு சாமுவேல் கர்த்தர் கூப்பிட்ட பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். இன்றைக்கு சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. God is waiting for you, my beloved brother, my beloved sister. The Lord is waiting for your submission. கர்த்தர் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். Masara kata rabase rebasi ke le paro shant marasele el shakel marabashi kadu rebashe ebshi hili mahanto rosh radi sheke parakatosh remandu rashe rakita rabashe eloto shehela mahanto rosh. The Lord is preparing an army. கர்த்தர் ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு யுத்தம் செய்வதற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். எல்மாசி காதோஷே கே பாராபாசி ஆதோரோஷ் Ebshikil mahantu sifand reketesh rasi fe hese kahili barakadu shea ebshanel mantu rasafani kasefri halushe rasikela mantu rosh rashikela mantu rosh rakisafila mantu rosh rasatate refetu rofo tu shekelesh rasho to paraku perina sefadilish rakifini sotosh rabuleshe radukebiskala Hamando Roshia Prata Sete Parakatesh. Here I am, Lord. Oh Lord, listen to my plea. Listen to my prayer request. Here I am. Use me. Mold me. I am yours. You are mine.
நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர். கர்த்தருடைய பிரசன்னம் அநேகர் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. The presence of the Lord is touching you. The presence of the Lord is coming upon your life. கர்த்தருடைய மகிமையின் மேகம், அந்த கையளவு மேகம் அநேகருடைய சிரசின் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் தலையின் மீது கர்த்தருடைய பரிசுத்த மேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The Lord is coming down. The Lord's presence is coming down upon your life. Ela parase merusha kaparash rahile samanto rasakai namanto rosh. The mighty presence of the Lord is descending upon his people. அன்றைக்கு கர்மேல் பர்வதத்திலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அக்கினி ஜுவாலை இறங்கினது போல இன்றைக்கு உங்கள் மீது ஒரு அக்கினி ஜுவாலை இறங்குகிறது. பிறகு ஒரு மேகஸ்தம்பம் வரப்போகிறது. The Lord is preparing his people. The Lord is molding you. The Lord sees your heart. The motives of your heart has been seen by the Lord. The motives of your heart is seen by the Lord. The motive behind your prayer, the Lord sees it. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். Man sees the face, but the Lord sees his heart. மனிதன் முகத்தை பார்க்கிறார். ஒருவனுடைய முகத்தை மனிதன் பார்க்க முடியும், இருதயத்தை பார்க்க முடியாது. ஆனால் படைத்த இறைவன் இருதயத்தை பார்க்கிறார். El manushakta ribaze. The Lord sees your zeal for the Lord. கர்த்தருக்காய் நீங்கள் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord sees the zeal for you have for the Lord Jesus. கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். You are just waiting for the right moment. You are waiting for the Lord's time. The Lord is pleased with you. கர்த்தர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். Those who wait upon the Lord will soar high like an eagle. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். The problem we face in our day-to-day life is because we do not carry the presence of the Lord. The problem we face because the light in us has been dimmed or is shut off or it is cut off. நம்முடைய இருதயத்தில் உள்ள வெளிச்சம் அது அணைந்து போனது அல்லது அது மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit is the only solution for all the problems. If the world has 1,000 problems, for 1,000 problems, the only solution is the Holy Spirit. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. I really thank you, Lord, for sending such a zealous people in this last days. இந்த கடைசி நாட்களிலே உமக்காக வைராக்கியமாக இருக்கிற ஆன்லைனில் ஜெபித்துக் கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. Thank you for such a spirit-filled people. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தாகத்தை உடைய ஜனங்களுக்காய் நன்றி. மாம்சத்தின் மீது தாகம் கொள்ளாமல், மாம்சத்திற்காய் ஓடாமல், ஆவிக்கேற்றபடி வாழ்வதற்காக ஜெபிக்க வந்திருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையை என் தேவன் மாற்றப் போகிறீர். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய போகிறதற்காய் நன்றி. உம்முடைய ஊழியக்காரனாக ஜெபிக்கிறேன்.
உம்முடைய ஊழியக்காரனாக உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I really pray for the people, those who are praying from the bottom of their heart, to sustain and to be relevant in the hands of the Lord and to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி உம்முடைய கரத்திலே பலவானின் கையில் உள்ள வில்லை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். And I pray for the remaining 9,000 plus people, those who are in this ministry, Lord. 9,000க்கும் அதிகமான ஜனங்கள் இந்த ஊழியத்திற்கீழே ஏதோ ஒரு காரணத்தால் தொடப்பட்டு அவர் வந்திருக்கலாம். நான் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். Lord, bring them. Holy Spirit, bring them. நீர் கீழ் காற்றை அனுப்பி காடைகளை வடாந்திரத்திலே கொண்டு வந்து போட்டது போல உம்முடைய ஜனங்களை இந்த ஜெபத்திற்கு கொண்டு வாரும். Lord, bring your people, the mighty wind of the Holy Spirit. Send them towards this prayer, Lord. Let them pray. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்திலே வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. தேவையோடு ஒரு விடுதலைக்காக, கடன் பிரச்சனை மாற வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் கர்த்தருடைய கரத்திலே பலவானின் கையில் வில்லை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். மாம்சத்தை மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட உதவி செய்வீராக. Help us to fast. இன்னும் இருக்கிற 6 நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து உபவாசிக்க உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் வீரம் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையினாலே அவர்களை தொடுவீராக. Lord, touch her. Jehovah Rapha, Jehovah Rapha, நீர் சுகத்தை கொடுக்க உம்மால முடியும் ஆண்டவரே. Lord, we thank you. ஒப்பு கொடுக்கிறேன். I surrender your people, Lord. I surrender. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவைகளை சந்திப்பீராக. ஆசீர்வதிங்க. I surrender each and every family to the hands. ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. எலியாவை நீர் வனாந்தரத்தில் நடத்துவதற்கு உம்முடைய தூதர்களை அனுப்பினீர். அப்படியே இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு நீர் வைத்திருக்கிற தூதர்களுக்காய் நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீர் பெருகட்டும், நான் சிறுகட்டும் ஆண்டவரே. Let you be increased, Lord. I'll be decreasing. நீர் என் வாழ்க்கையில பெருகட்டும், என் சுயம் நான் சிறுகட்டும் அப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன்.